ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாமா, என்னம்மா, எங்க வெளியில கிளம்பிட்டியா? ஆமா மாமா, எங்க அம்மா போன் பண்ணாங்க. ஓ, சம்பந்தி அம்மாவா? என்ன விஷயமா? தேவி அக்கா மாசமா இருக்காங்க. அடிக்கடி வாந்தி கொமட்டெல்லாம் வருது. அப்பப்ப தலை சுத்தி வேற விழுந்துடுறாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. ஆமாமா, உண்மைதான். அம்மா கிட்ட சொன்னப்போ உடனே சில கை வைத்திய மருந்து, பழ வகைங்க, லேகியம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் போய் தேவி அக்காக்காக நாட்டு மருந்து கடையில இருந்து வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன் மாமா. சரிம்மா, நல்ல விஷயம்தான். தேவிய பாத்துக்க இந்த வீட்டுல யாராவது பொறுப்பா இருந்தா நல்லதுதான். சரிம்மா, நீ போயிட்டு வா. அத்தை வீட்ல இல்லையா மாமா? அபிய கூட்டிட்டு எங்கேயோ வெளியில போனாமா. ஏதாவது பிசினஸ் மீட்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். தேவி அக்கா பாவம்மா, எல்லாருக்கும் டிஃபன் கொடுத்தா கிச்சன்ல இருப்பான்னு நினைக்கிறேம்மா. சரி மாமா, நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, வரேன். செல்வா, அபியோட எங்கேயோ பிசினஸ் மீட்டிங் போறேன்னு நினைச்சேன். ஷாப்பிங் போயிட்டு வரியா? ஆமாங்க. தேவி, தேவி எங்கம்மா இருக்க? தேவி, தேவி சீக்கிரம் வா, அம்மா கூப்பிடுறாங்க பாரு. அத்தை வா தேவி, வா 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 வா. கொஞ்சம் இரு, குடுறா. இந்தாங்க. ஐயா, இவங்களோட தேவி புராணம் தாங்க முடியலையே. இந்தா, இதெல்லாம் உனக்குதான். என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. அத்தை, என்ன இது? எல்லாம் உனக்காகதாம்மா. நீ கர்ப்பிணி பொண்ணு, அடிக்கடி வாந்தி எடுத்துக்கிட்டு கொமட்டிக்கிட்டு தலை சுத்தி மயக்கமா வருதுன்னு சொன்னல. மனசுக்கு பார்க்க எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? தேவி, அங்க என்ன பாக்குற? அம்மா பேசிட்டு இருக்காங்கல்ல, அம்மாவை பாரு. நான் உனக்காக நெட்ல எல்லாம் நிறைய படிச்சேம்மா. கர்ப்ப காலத்துல ஹார்மோன் அதிகமா சுரக்கிறதுனாலதான் இந்த மசக்கை எல்லாம் வருது. அதனாலதாம்மா நீ ரொம்ப டயர்டா இருக்க. அதனால நீ தினமும் மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கணும். உனக்கு நான் தினமும் போட்டு தரேன், சரியா? அத குடிச்சா பித்தம் எல்லாம் குறையும், வாந்தி எல்லாம் நிக்குமாமா. ஒரு நிமிஷம் இருமா. இதெல்லாம் பாரு, நாட்டு மருந்துங்க, கை மருந்து. உனக்கு மசக்க வாந்தி வர்றத தடுக்கிறதுக்கு, குழந்தைக்கு நல்ல முடி வளர்றதுக்கு, இடுப்பு பலப்படுறதுக்கு எல்லாம் விசாரிச்சு விசாரிச்சு கேட்டு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. ஆமா தேவி, இனிமே நீ காஃபி டீ எல்லாம் குடிக்கவே கூடாதான். சோ நீ இனிமே இந்த மாதிரி சத்தான பானங்களை தான் குடிக்கணும். அத்தை, ஐயோ, நீ ஒன்னும் பேசக்கூடாது. வாங்கிட்டு வந்தத நல்ல பிள்ளையா சமத்தா சாப்பிடணும். உனக்கு ரத்தம் நல்லா சுரக்கிறதுக்காக நாட்டு மருந்தெல்லாம் இருக்கு. ஆமாமா, நீ வேற அனீமிக்கா இருக்கேல்ல, இதெல்லாம் சாப்பிட்டேன்னு வெச்சுக்கோ, ரத்த சோகையே வராது, ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். ஐயோ, நம்ம அண்ணியா இது? அரை வைத்தியர் ஆயிட்டாங்களே, எல்லாம் அரை பைத்தியம் ஆயிட்டாங்களா? ஒண்ணுமே புரியலையே. அத்தை, இவ்வளோத்தையும் எப்படித்தான் ஒரே நேரத்துல சாப்பிட முடியும்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. எதை எதை எப்ப சாப்பிடணும்னு டைம் டேபிள் நான் போட்டு தரேன். அத நீ ஃபாலோ பண்ணாலே போதும். ஏன் சிரிக்கிறீங்க? கிண்டல் பண்றீங்களா? இல்ல செல்வா, இது சந்தோஷமான சிரிப்பு. இனிமே தேவிக்கு அவ அம்மாவே தேவையில்லை, நீயே போறோம்னு நினைச்சேன். அதான் சந்தோஷமா சிரிச்சேன். ஆமாங்க, இனிமே நான் தான் இவளுக்கு அம்மா.